பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய அந்த மகத்துவம், அதனுடைய பின்னணி காரியங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதாவது போன பதிவிலேயே நம்ம பார்த்துருந்தோம், வேதமே வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழே போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த வேதாகமத்தை இன்னும் ஆழமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வேதத்தினுடைய பின்னணிகளை அறிந்து அதன் அடிப்படையில் வேதத்தை வாசிக்கும் போது அதிகமாய் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த தலைப்பின் கீழே அந்த தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது இந்த வேதாகமம் என்பது பிப்லியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில் வந்தது தான் இந்த வேதாகமம். பிப்லியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பல நூல்களின் தொகுப்பு அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம். அப்போ பல நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த புத்தகத்தில் 66 புத்தகங்களை இணைத்து தொகுத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம். அந்த 66 புத்தகங்கள் எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது, 66 புத்தகங்களும் எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு இதனுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் எங்கே எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம். அதாவது மோசே வந்த பிறகுதான் ஆதியாகமும், அதாவது இந்த ஆதாம், இந்த இதில் பார்ப்பீர்களானால் இது ஆதாம், இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இது இன்றைக்கு நம்ம என்ன எங்கே இருக்குன்னா 2025. முதல் மனிதன் ஆதாம், இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஏன் இந்த 3 விஷயத்தை போடுறேன்னா, நாம் எதை சொல்ல வேண்டுமானாலும் எதை படிக்க வேண்டுமானாலும் இந்த காரியங்கள் இல்லாமல், அதாவது முதல் மனிதன் ஆதாம், இவர் தான் வேதத்தினுடைய தொடக்கம், உலகத்தினுடைய தொடக்கம். நாம் தொடக்கம் என்று பார்க்கும்போது ஆதாமை அறிந்திருக்க வேண்டும். நாம் எந்த காரியங்கள் சொல்ல வேண்டுமானாலும் இந்த வேதத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ மையமாக வைத்து தான் அது வருடக்கணக்கோ இல்லை வேதத்தினுடைய பிரிவுகளோ, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற காரியங்கள், அல்லது இந்த வேதத்தில் நீங்கள் எதை தியானிக்க வேண்டுமானாலும் மையம் என்பது இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு இந்த 3 காரியங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 2025 நாம் நிற்கிற இந்த வருடம். ஆக நம்ம இந்த காலகட்டங்கள் என்று பார்க்கும்போது போன பதிவில் பார்த்தோம், இந்த 39 புத்தகங்கள் மொத்தமாக 66 புத்தகங்கள். எப்படி 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில், 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். மொத்தமாக 66 புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த 39 புத்தகங்களை எழுதப்பட்ட காலம், அதாவது தொடக்கம் எங்கன்னா, முதல் புத்தகம் ஆதாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த முதல் புத்தகம் ஆதியாகமம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆதியாகமம் எந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் எழுதப்பட்டது நம்ம போன பதிவில் பார்த்தோம். அதாவது ஆதாமில் இருந்து மோசே தான் எழுதுறாரு. அந்த மோசே வரையிலும் அவருடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவருடைய 80 வயது வரைக்கும் பார்ப்போமானால் எத்தனை வருடங்கள் நம்ம சொல்லியிருந்தோம்? 2508 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் பதிவு பார்க்காதவர்கள் முதல் பதிவு பார்த்து விட்டு இதை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு எளிதாய் புரியும். அப்ப ஆதாம் முதல் மோசேயினுடைய 80 வயது வரைக்கும், மோசேயினுடைய 80 வயது வரைக்கும், ஏன்னா 80 வயதுல தான் அவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார். அது வரையிலும் 2508 அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய மொத்த காலம், அதாவது எது வரைக்கும், ஆதாமில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் மொத்த காலங்கள் பார்க்கும்போது 4000 வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம். 4000 இயர்ஸ். அந்த 4000 வருட காலங்கள் ஆதாமில் இருந்து, முதல் மனிதனாகிய ஆதாமில் இருந்து 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த 4000 வருடங்களில் ஆதாமில் இருந்து மோசேயினுடைய 80வது வயது வரையிலுமே 2508 என்று பார்த்தோம். அப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 2508 மைனஸ் பண்ணும்போது 1492. இந்த 1492, இப்போ இது கிமு அப்படின்னு சொல்லும்போது இது 1492 சொல்லலாம். ஆதாமிலிருந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல வரும்போது, ஆதாமிலிருந்து மோசையினுடைய 80 வயது வரைக்கும் பார்ப்பீர்களா 2508. இதே நம்ம கிமு, கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு காலம் சொல்லணும்னா 1492
92 வருடங்கள் வரும். 92 வருடங்கள். அப்போ முதல் புத்தகமே ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இந்த புத்தகங்கள்லாம் எந்த காலகட்டங்கள் தான் எழுதப்படுதுன்னா கிமு 1492 அந்த காலகட்டங்களில் தான் எழுதப்படுகிறது. முதல் 5 புத்தகமே பார்ப்பீர்களான மோசே எழுதினார். அந்த 40 வருட காலகட்டத்தில் மோசே எழுதினார் என்று நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த புத்தகங்கள் அனைத்தும் கிமுல எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் அனைத்தும் ஒரு 1500 வருட காலம் என்றும், இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற இந்த 27 புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷம். அது எப்போ பார்த்தோம்னா நம்ம 96வது வருடம் கிபி. இது கிபியில் வரும், கிறிஸ்துவுக்கு பின். அப்போ இங்கே ஒரு 1500, இங்கே ஒரு 100. அப்போ மொத்தமாக பார்ப்பீர்களானால் இந்த 66 புத்தகங்களும் 1600 வருட காலங்களில் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம போன பதிவில் பார்த்திருந்தோம். இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த 66 புத்தகங்கள் எதின் அடிப்படையில் இந்த புத்தகத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதே காலத்தின் அடிப்படையிலேயே மொத்த புத்தகங்களும் வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 66 புத்தகங்களும் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இந்த அட்டவணை. இந்த 66 புத்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டவணையை நாம் தியானிக்க போகிறோம். இது பெரும்பாலும் நிறைய பேர் இந்த அட்டவணையை படிப்பதே இல்லை. இது நம்ம இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டுமானால் அதன் முன்பக்கத்தில் உள்ள இந்த அட்டவணையை நாம் நன்றாய் படித்திருக்க வேண்டும். இந்த 66 புத்தகங்களுடைய பெயர்கள் அது எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்து அதன் பின்பு நாம் வாசிப்போமானால் இன்னும் எளிதாய் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த 66 புத்தகத்துல பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள். இந்த 39 புத்தகங்களை எப்படி பிரிக்கலாம் என்றால் 39 புத்தகங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதல் 5 புத்தகங்கள் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் வருது இல்லைங்களா. இந்த 5 புத்தகங்களை என்ன சொல்லலாம்னா பஞ்ச ஆகமங்கள். இந்த 5 புத்தகங்கள் ஆகமங்கள் என்று முடியுது பாருங்க. இதையெல்லாம் பஞ்ச ஆகமங்கள் என்று சொல்லுவாங்க. பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5 ஆகமங்கள், பஞ்ச ஆகமங்கள் அல்லது நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்றெல்லாம் சொல்லப்படும். அப்ப இந்த 5 புத்தகங்களை பஞ்ச ஆகமங்கள் என்ற பிரிவின் கீழ் அமைத்திருக்கிறாங்க. அடுத்து வருகிற புத்தகம் என்ன? யோசுவா. இந்த யோசுவா முதல் எஸ்தர் வரையிலும், யோசுவா என்பது 6வது புத்தகம், எஸ்தர் என்பது 17வது புத்தகம். இந்த 12 புத்தகங்களும் வரலாற்று புத்தகங்கள். 12 அடுத்து 12. 5 என்ன? பஞ்சாகமங்கள். இந்த 12 புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்ப்பீர்களானால் 18வது புத்தகம் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இந்த 5 புத்தகங்களும் பாடல் புத்தகங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், சங்கீதம் என்பது மட்டும்தான் அது பாடல், ஏன்னா சங்கீதம் அப்படி வர்றதுனால பாடல் புத்தகம் நினைக்கிறோம். இல்லை, யோபுவும் பாடல் புத்தகம் தான், சங்கீதம், நீதிமொழிகளும் பாடல் புத்தகம் தான், பிரசங்கி, உன்னதப்படி. இந்த 5 புத்தகங்களுமே பாடல் புத்தகங்கள், கவிதை நடையில தான் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த 5 புத்தகங்கள் மீதி இருக்கிற, அதாவது ஏசையா முதல் மல்கியா வரையும் பார்ப்பீர்களானால் தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த 17 புத்தகங்கள் இருக்கும், அது தீர்க்க தரிசன புத்தகங்கள் பிரிவு கீழே வருது. அப்ப இந்த 17 புத்தகத்தையும் கூட 2ஆ பிரிப்பாங்க. ஏசையா முதல் தானியேல் வரையிலும் இருக்கக்கூடிய 5 புத்தகங்களை பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீதி இருக்கிற 12 புத்தகங்கள் பார்ப்பீர்களால் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். எதிலிருந்து? ஏசையா முதல் தானியேல் வரைக்கும் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதுக்கப்புறம் பார்ப்பீர்களால் ஓசியா முதல் மல்கியா வரையில் பார்ப்பீர்களால் அந்த 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பிரிவின் கீழே தான் இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையின் அடிப்படையில் தான் நமக்கு வேதம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா உங்களுக்கு புரிய வேண்டுமானால், இப்போ முதல் தீர்க்க தரிசன புத்தகம் எது? ஏசையா. இந்த ஏசையா புத்தகத்தில் நம்ம பார்ப்போமானால், இந்த ஏசையா புத்தகத்தை எடுப்போமானால்,
ஏசாயா 1:1 வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எந்த நாட்களில் வாழ்ந்தவர் என்று பார்ப்போமானால், யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்கள் இப்படின்னு வருது. இப்போ இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர், இந்த ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது வாழ்ந்தவர் என்று தெரியுது. அப்ப ஏசாயா புத்தகம் எத்தனாவது புத்தகமா இருக்கு? நமக்கு இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது ஏசாயா புத்தகம் 23வது புத்தகத்துல ஏசாயா புத்தகம் இருக்கு. 23வது புத்தகமா ஏசாயா புத்தகம் இருக்கு. ஆனா அந்த ஏசாயா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்றால் 2 ராஜாக்கள் புத்தகம், என்ன 13வது புத்தகமாகிய 2 ராஜாக்களின் புத்தகத்துல வருவார். எப்படி சொல்லலாம்? இப்ப இந்த 2 ராஜாக்கள் 15 எடுப்போமானால், இந்த 2 ராஜாக்களுடைய 15வது அதிகாரத்துல தான் என்ன வரும்னா 7வது வசனம் பார்ப்பீங்கன்னா, அசரியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்ப யோதாம், அப்புறம் பார்ப்பீர்கள் ஆகாஸ், அதுக்கப்புறம் எசேக்கியா, இவங்க எல்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த ராஜாக்களின் புத்தகத்துல வருவாங்க. அப்ப ஏசாயா எங்க வாழ்ந்திருக்காரு, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காருன்னா இந்த ராஜாக்களின் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு. உங்களுக்கு புரிய வேண்டுமானால் இந்த ஏசாயா புத்தகம் எங்க வர வேண்டுமானால் 2 ராஜாக்களின் புத்தகம் வருது இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சியா வரணும், அதனுடைய மையத்தோட வரணும். ஆனா எங்க அமைக்கப்பட்டிருக்கு? 23வது புத்தகமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த புத்தகங்கள் அனைத்தும் கால வரிசையின் அடிப்படையில் அல்ல, பிரிவுகளின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். சங்கீதம் பார்ப்பீர்களானால், சங்கீதம் 90 பார்ப்பீர்களானால் யாரால் எழுதப்பட்டது? சங்கீதம் 90 மோசையினால் எழுதப்பட்டது. இந்த சங்கீதம் மோசையினால் எழுதப்பட்டது. ஆனா மோசை எந்த காலகட்டத்தில் வாழ்றாரு? யாத்திராகமம், லேவி ராகமும், எண்ணாகமும், உபாகமும் இந்த காலகட்டத்தில் வாழ்றாரு. அப்போ சங்கீதம், அவர் எழுதின சங்கீத பாட்டு எங்க இருக்கு? சங்கீதங்கள் புத்தகங்களின் அடிப்படையில் வருது. அப்போ என்ன இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த புத்தகம், இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, இந்த புத்தகங்கள் அனைத்தும் எதன் அடிப்படையில், எதன் வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நாம் அதனுடைய பிரிவுகளின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பார்க்கலாம். 27. இந்த புதிய ஏற்பாடு 27யும் எப்படி பிரிக்கலாம்னா, முதல் 4 புத்தகங்கள் நற்செய்தி நூல்கள். முதல் 4 நற்செய்தி நூல்கள். எது? மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களும் நற்செய்தி நூல்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அது அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 4 புத்தகங்களும் நற்செய்தி நூல்கள். இந்த 4 புத்தகத்தில் கூட பார்ப்பீர்களானால் மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். ஆனா அமைந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மத்தேயு இருக்கும். ஆனா இந்த 4ல் எது முதலாவது எழுதப்பட்டதுன்னா மார்க்கு. அப்ப இந்த கால வரிசை அடிப்படையில் அல்ல, பிரிவுகள் ஏற்றபடி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல பார்ப்பீர்களானால் இந்த 4 புத்தகங்கள் நற்செய்தி நூல்கள். அடுத்ததா வருகிற ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கின்ற அந்த ஒரு புத்தகம் வரலாற்று புத்தகம். இங்க 12 புத்தகங்கள் பார்ப்போம்னா, பழைய ஏற்பாடுல 12 புத்தகங்கள் வரலாற்று புத்தகம்னு பார்த்தோம். இங்க பார்ப்பீர்களானால் இந்த ஒரு புத்தகம் சபை வரலாறு. இந்த சபை வரலாறின் புத்தகம் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மாத்திரம். மீதி இருக்கிற 21 புத்தகங்களும், அதாவது இதுல இருந்து ரோமர்ல இருந்து, மீதி இருக்கிற ரோமர்ல இருந்து யூதா வரையிலும் இருக்கிற 21 புத்தகங்களும் நிருபங்கள் என்கின்ற பிரிவு கீழே வருது. கடிதங்கள், குறிப்பிட்ட சபைகளுக்கு, குறிப்பிட்ட மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட சந்ததியாருக்கு எழுதப்பட்ட கடிதங்கள், அது எல்லாமே 21 வரும். அந்த 21 புத்தகங்களையும் இன்னும் நம்ம பிரிக்கலாம். எதன் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னா, ரோமரில் இருந்து 2 தெசலோனிக்கேயர் வருகிறது அல்லவா, அந்த 9 புத்தகங்கள், அந்த 9 புத்தகங்களும், இந்த 9 நிருபங்களும் குறிப்பிட்ட சபைகளுக்கு எழுதப்பட்டது. 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது.
9 நிருபங்கள். ஆனால் எழுதப்பட்டது யாருக்குன்னா 7 சபைகளுக்கு. ஏன்னா அதுல 2 சபைகளுக்கு 2வது பதிவும் இருக்கும். அதாவது கொரிந்தியர் சபைக்கு 2 கொரிந்தியர் என்று இருக்கும், தெசலோனிக்கேயர் சபைக்கு 2 தெசலோனிக்கேயர் என்று இருக்கும். அப்ப 7 சபைகளுக்கு 9 நிருபங்கள் எழுதப்பட்டது. அதை நம்ம இந்த பிரிவில் போட்டோம். அதுக்கப்புறம் பார்ப்பீர்களானால் ஒரு 4 தெசலோனிக்கே அப்புறம் 1 தீமோத்தேயுல இருந்து 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், இந்த 4 புத்தகங்களை என்ன சொல்லலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு போதக நிருபங்கள் என்று சொல்லுவார்கள். இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனுக்கு, ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுக்கு எழுதப்பட்டது. முதல் பார்ப்பீர்களானால் 9 புத்தகங்கள் சபைக்கு எழுதப்பட்டது. இந்த 4 புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன், ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அடுத்து பார்ப்போமானால் எபிரேய புத்தகம். இது என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் ஒரு குறிப்பிட்ட சந்ததியாருக்கு, எபிரேயர்கள், யூதர்கள், இந்த எபிரேயர்களுக்காக எழுதப்பட்ட நிருபம், அது 1. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 7 நிருபங்கள், எது முதல் யாக்கோபு முதல் யூதா வரையிலும் இருக்கிற இந்த 7 நிருபங்கள் பார்ப்பீங்கன்னா பொதுவான நிருபங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும், உலகெங்கும் பரவி இருந்த ரட்சிக்கப்பட்டிருந்த எல்லாருக்கும் பொதுவான நிருபங்கள். அது வாசிக்கும் போது அதனுடைய தலைப்பிலே இதெல்லாம் வரும். பொதுவான நிருபங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு வரும். அப்போ தீமோத்தேயு என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு எழுதின நிருபம். எபிரேயர் புத்தகம் அது ஒரு குறிப்பிட்ட சந்ததியாருக்கு. மற்றதெல்லாம் யாக்கோபு முதல் யூதா வரையிலும் பார்த்தோம்னா பொதுவான நிருபங்கள் என்று வரும். அப்போ அது ஒரு 7 புத்தகம். கடைசியாக ஒரு புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம், வெளிப்படுத்தல் விசேஷம். அப்போ இது எல்லாம் டோட்டல் பண்ணும்போது 4, 5, 14, 18, 19, 26, 27. அப்போ இந்த பிரிவுகளின் அடிப்படையில் தான் இந்த வேதம் அமைய பெற்றிருக்கிறது, காலத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அட்டவணையை நன்றாய் படித்து மனதில் வைத்து கொண்டு, இந்த பின்னணியில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் ஆழமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னொரு பதிவில் இந்த வேதத்தை பற்றின சில காரியங்களை நாம் மீண்டும் ஆண்டவர் சித்தமானால் பகிர்ந்து கொள்ளலாம். அதுவரையிலும் ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.